வெல்கம் பேக் டு ஓல்ட் ஸ்வீட் சேனல். இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து பிலிப்ஸ் AF 734. இதை வந்து கோயில்பட்டியில இருந்து ஒருத்தங்க சர்வீஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ கம்ப்ளீட்லி டெட்டா இருக்கு. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இதுல வந்து இந்த மாதிரி டேப்பு போட்டு ஒட்டியிருக்காங்க. எடுக்கும்போது அதில் உள்ள கம் வந்து இதில் ஒட்டிடுது. ஸோ இது போகாது. நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். இவங்க ஃபுல்லாக வந்து அதான் போட்டு ஒட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் எடுத்தாச்சுன்னா வராது. இங்கே பாருங்க, இந்த தெரியுது பாருங்க. இது துடைக்கிறதே இன்னும் ஒரு பெரிய வேலை. இதில் உள்ள கேட்ரிட்ஜ் இங்கே வச்சிருக்காங்க. கேட்ரிட்ஜில் ஊசி போயிட்டு, ஸோ அதனால் இது ரெடி பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்த பக்கம் உள்ள இதுதான் மெயின். இதில் வந்து ஒரு 4 கம்பி இருக்கும். இந்த 4 கம்பி தான் இங்கே வந்து கான்டாக்ட் ஆகும். அது இல்லை. இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே கலந்துருக்கு. யாரோ கலத்துனாங்களா இல்லை இவங்க தன்னால் கலந்துதான்னு தெரில. இங்கே பாருங்க, உள்ளே பாருங்க, ஐட்லர் வீல் இல்லை, சுத்தமாக இல்லை. அதில் உள்ள அந்த சின்ன பிளேட்டு மட்டும்தான் இருக்குது. மோட்டார் புள்ளியே காணலை. உள்ளே கலந்து கிடக்குமா என்னன்னு தெரில. ஸோ இங்கே இதில் மெயினாக இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இந்த இடம் கிராக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டெம் வந்து என்ன ஆகும்னா ஒரு சைடு வந்து சரிஞ்சிடும். அது சரிஞ்சிட்டுன்னா அந்த பிளாட்டர் வந்து கரெக்டாக ஓடாது. இதுதான் மெயின். ஸோ ஏதோ அடிபட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து அடிபட்டிருக்கு. அதனால தான் இது உடஞ்சிருக்கு. இதில் உள்ளே உடஞ்சிருந்தது எல்லாமே ஒட்டி எடுத்தாச்சு, கிளியர் ஆகிட்டு. ஆனால் அந்த ஸ்டெம் தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்து. இப்போ அதை ஓரளவுக்கு நேராக கொண்டு வந்தாச்சு. இந்த பிளாட்டர் வந்து இதில் இப்படி ஃப்ரீயாக சுற்றணும். நம்ம இப்படி சுற்றி விட்டோம்னா இப்படி ஃப்ரீயாக ஓடணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக ஓடும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு சைடு ரொம்ப உரசிட்டே இருந்து அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி எடுத்து கரெக்டாக எடுத்தாச்சு. இதில் ஐட்லர் வீல் இல்லாமல் இருந்து அதை கரெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் புள்ளியில் அந்த அளவு கொஞ்சம் மாறி இருந்து அதில் ஸ்லீவ் போட்டு அதை கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ஸ்பீடு வந்து கரெக்டாகணும்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்கும். நான் அதை ஓட விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது, ஸ்டாப் பட்டன் இங்கே இருக்குது. இது வந்து 33, 45 அந்த 2 ஸ்பீடு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ 33 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு, கரெக்டாக ஓடிட்டுருக்கு. இப்போ ஸ்பீடு கூடி இருக்கும், 45 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே கரெக்ட் பண்ணியாச்சு. இதில் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங். இது வந்து இந்த ட்ரோனாமல் நம்ம தூக்குறதுக்கு இப்போ பாடிட்டு இருக்கும்போது நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இதை இந்த மாதிரி தூக்கிடலாம். ஸோ எதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ ஸ்டாப் பண்ணுற மாதிரிங்க, ஸ்டாப் ஆகிட்டு. ஓகே, இதில் கேட்ரிட்ஜ் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்து இப்போ பாருங்கள் சைனா கேட்ரிட்ஜ் போட்டிருக்கேன். இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ நான் ஒன்றும் செய்யலை, ப்ரெஸ்ஸிங் தான். ப்ரெஸ் பண்ண உடனே கரெக்டாக லாக் ஆகிட்டு. அது மாதிரி இங்கே இந்த பக்கம் ஃபுல்லாக உடஞ்சிருந்து. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஒரு லாக் இருக்குது பிளாக் கலரில். இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு லாக் வரும். அந்த லாக் இல்லை, அதனால அதுக்கு வந்து க்ளூ கன் வச்சு அதை ஃபில் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெக்கார்ட் போட்டு பார்ப்போம். இதோட அவுட்புட் பிக்கப் அதை வந்து இந்த 7-in-1 கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். 7-in-1 ஃபோன் ஆப்ஷன் இருக்குது. அதனால அதில் வந்து ஃபோனில் கொடுத்து 2 பாக்ஸ் வச்சுருக்கிறேன். 45. ஓகே, இங்கே 45 தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரிப்பட்ட பிளேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே நம்ம தூக்கி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஓட விடணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டான ஸ்பீடு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு 45 கரெக்டாக இருக்குது. 33 போட்டு காமிக்கிறேன். இங்கே 33 வச்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறேன். மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே. ஸோ 33 இப்போ வந்து கரெக்ட் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னா நான் இதில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.